சூறால் அல்லாஹ் தஆலா அவங்க பிறந்ததுல இருந்து, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து அப்படியே தொடர்ச்சியாக அந்த வரலாறு போகும். எகிப்து நாட்டு, மிஸ்ர் நாட்டுல ஃப்ரௌன்னு ஒருத்தன், புரியும்படி சொல்றதா இருந்தா அப்படி சொல்லுவோம். ஃப்ரௌன் எல்லாத்துக்கும் தெரியும். ஃப்ரௌன் அவனுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, ஒரு நெருப்பு அந்த எகிப்து நாட்டினுடைய மொத்த எல்லா விதமான நீரையும் கரித்து விட்டு போகுவதை போல, இல்லாமல் ஆக்குவதை போல ஒரு கனவு வருது. இந்த கனவுக்கு அவன் தன்னுடைய ஜோதிடர்கள்ட்ட, குறி சொல்பவர்கள்ட்ட அவன் ஒரு கருத்து கேட்கலாம், இந்த கனவுக்கு என்ன விளக்கம். இதே மாதிரி அந்த காலத்தில் கனவு காண்பவர்கள் எல்லாம் விளக்கம் கேட்பது அது வரலாறு. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து நம்ல் எறும்புங்கிற அத்தியாயத்துல பல்கிஸ் ராணி, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி எதிரியா இருந்தவங்க அடுத்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுக்கு விளக்கம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நடந்த விளக்கம். அந்த மாதிரி இவரும் கனவுக்கு விளக்கம் கேட்கிறார். கனவுக்கு விளக்கம் கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களது சாம்ராஜ்யத்துல, உங்களது நாட்டுல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அந்த ஆண் குழந்தை உங்களையே இல்லாம ஆக்கும், உங்களுடைய சாம்ராஜ்யத்தை தவிடுபுரி ஆக்கும், நீங்க பார்த்துக்கோங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே யாரெல்லாம் அந்த எகிப்து நாட்டுல ஆண் குழந்தையாக பிறக்கிறாங்களோ, முதல் எடுத்தோடனே இது அபிகூன அபுனாகும் நிசாகும், அவங்கள பெண்களை மானபங்கப்படுத்தி, அவங்களை கேவலப்படுத்தி, ஆண்களை கொலை செய்து ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் சேர்த்து கொலை செஞ்சான். அடுத்து சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளை தானே பிரச்சனை அப்படின்னா ஆம்பளை பிள்ளையை மட்டும் கொலை செஞ்சான். பிறகு அதை எப்படி கொலை செஞ்சாங்கன்னா, ஒரு வருஷம் இப்படி இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளையா கொலை செஞ்சுக்கிட்டு போன உடனே மக்கள் குறி சொல்லக்கூடியவங்களாம் சொன்னாங்க, இல்லை இப்படி கொலை செய்யாதீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லா கொலை செய்யுங்க, ஏன்னா இப்படியே விட்டா நமக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. என்னன்னா பனு இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிற அந்த கூட்டத்துல இருந்துதான் ஒரு நபி மாதிரி ஒருத்தர் வருவாரு, அவர் தான் உங்களுடைய ஆட்சிக்கு பங்கம் விளைவிப்பாரு அப்படின்னு சொன்ன பனு இஸ்ரவேலர்கள் இவங்கள்ட்ட அடிமையா இருந்தாங்க. ஃப்ரௌனுடைய வம்சாவளியினுடைய பேர் கிபுத்தி வம்சம். ஃப்ரௌனுடைய வம்சாவளி பேர் கிபுத்தி. இவங்க அடிமையா இருக்கக்கூடியவங்க யாருன்னா பனு இஸ்ரவேலர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளி தொடர்கள் நம்ம பார்த்தோம்ல, 11 பிள்ளைங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து 12 பிள்ளைங்க பார்த்தோமா. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 12 குடும்பத்துல வந்தவங்களை அடிமைப்படுத்தி இந்த ஃபிரௌன் வச்சிருக்கிறான். அவங்க குடும்பத்துல யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்குறது, அவங்க அடிமைகள். இப்ப இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னா, இந்த அடிமைகளை விடுவித்து அவர் மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைப்பாரு, உங்களை கொலை செய்வாரு அப்படின்னு இந்த கனவு வந்த உடனே ஒரு வருஷம் ஆண்களை ஃபுல்லா பிறக்க விடுறது, அடுத்த வருஷம் ஆண்களை கொலை செய்யறது. இந்த ஆண்களை பிறக்க விட்டு கொலை செய்யாம இருக்கக்கூடிய அந்த வம்சத்துல பிறக்கிறவங்க தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர். ஒரு சில ரிவாயத்துல ஒண்ணு விட்ட சகோதரர், சகோதரியினுடைய மகள்னு வருது. இன்னொரு இதுல இல்ல உங்களுடைய தாய்க்கே பிறந்தவங்கன்னு வருது, சகோதரர்னு வருது. இப்போ அடுத்த வருடம் பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொலை செய்யணும் அப்படிங்கிற அந்த வருஷத்துல பிறக்கிறவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா இன்றைக்கு ஓதப்பட்ட முதல் பக்கத்துல சொல்றான், மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு நாம் வகி அறிவித்தோம், அன் அருளிஹி, அந்த பால் கொடுத்து பிறந்த அந்த நேரத்துல இதா ஹிஃப்து அலைஹி, அம்மா நீ இந்த குழந்தையை கொலை செஞ்சிருவா, நீ பயந்தீனா, உனக்கு பயம் ஏற்பட்டுச்சுன்னா ஃபல்கிஹி ஃபில் யம்மி, ஒரு படகு மாதிரி, அதாவது ஒரு நதியில போகக்கூடிய ஒரு படகு மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல உன் பிள்ளைய வச்சு நீ விட்டுரு. அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தகாஃபி, பயப்படாதமா, பயப்படாத, வலா தஹஸனி, கவலை கொள்ளாதமா. அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்குறான், இன்னா ராத்துஹு இலைக்கி வஜாயிலுஹு மினல் முர்சலீன், நீ என்னை நம்பி உன் பிள்ளைய விடு. எப்படிடாது, பெத்த பிள்ளைய நதியில விட சொல்றான் அல்லாஹ், நெய் நதியில விட சொல்றான். அந்த நதியில விட்டா அந்த பிள்ளை எப்படி வரும், பிறந்த பிள்ளைய உடனே விட சொல்றான். பால் குடி பிள்ளைய, அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கணும், அது என்ன ஆகும், உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும். நல்லா வாக்குறுதி கொடுக்குறேன், கவலைப்படாதம்மா, நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், உன் பிள்ளைய நான் சும்மா தர மாட்டேன், நான் நபி ஆக்கி ரசூல் ஆக்கி தருவேன். அல்லாஹ் தஆலா ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதியை நம்ம நம்பணும். நீங்க தொழுதீங்கன்னா உங்க வீட்டுல நான் பரக்கத்து தருவேன், நீங்க ஜகாத்து கொடுத்தீங்கன்னா உங்க பொருளாதாரத்தை நான் பாதுகாப்பேன்னு அவன் சொல்றான். அவன் சொல்றதை கேட்டோம்னா இதெல்லாம் நடக்கும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அம்மாவுக்கு வாக்குறுதி கொடுக்குறான், ஏமா என்னை நம்பி நீ விடு, நான் உன் பிள்ளைய பாதுகாத்து தரேன். அதே மாதிரி விட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் அப்படியே நதியில போகுது, குழந்தை போகுது.
எங்க வருதுன்னா, எங்க ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறானோ அந்த அரண்மனையினுடைய அந்த வாசல்ல யார் இருக்கிறானா, யாரு? ஃபிரௌனினுடைய மனைவி ஆசியா அம்மா. நம்ம சொன்னோம்ல, ஆசியா ஈமான் கொண்ட அம்மா. அந்த ஆசியா அம்மாவும் அவர்களது பிள்ளைகளும் அவர்களுடைய சுய தேவைகளை போக்கி குளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நதியில இந்த குழந்தை வருது. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அதை எடுக்கிறாங்க. ஃபிரௌனுக்கு ஆம்பளை வாரிசு கிடையாது, ஆண் பிள்ளை கிடையாது, பெண் பிள்ளைகள் தான். அப்போ இதை எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு சில நோய்கள், ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதெல்லாம் சரியாயிருச்சு. இந்த குழந்தையை பார்த்தோன்னே கண்குளிர்ச்சியா இருக்குது. அதை சொல்றாங்க, வகான திம்ராத்து ஃபிர்அவுன குர்ரத்த ஐனி லீ வலக். இந்த குழந்தை எனக்கு கண்குளிர்ச்சியா இருக்குதுங்க, உங்களுக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கும் நான் நம்புறேன். இந்த குழந்தையை நம்மளே வளர்ப்போம். எல்லா தக்குத்துலூஹு, இந்த பிள்ளைய கொலை செய்ய வேண்டாம். எப்படி? எல்லா பிள்ளையும் ஆம்பளை பிள்ளைய கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் வீட்டுல அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யறான். யார? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கறதுக்கு ஏற்பாடு செய்யறான். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. அல்லாஹு தஆலா மறக்கடிச்சிடறான். ஆம்பளை பிள்ளைய நம்ம கொண்டுகிட்டு இருக்கிறோமே, நம்ம அரண்மனைக்கே ஒரு ஆம்பளை பிள்ளை வருது. அந்த ஆம்பளை பிள்ளைய அல்லாஹு தஆலா ஃபிரௌனை வச்சே வளர்க்க வைக்க. இப்போ அரண்மனைக்குள்ள போயாச்சு. மனைவி சொல் பேச்சை கேட்டு குழந்தையை கொலை செய்யல, பிள்ளை வளருது. அந்த பிள்ளையினுடைய அந்த பால் பால் தேவைப்படும்ல. இப்ப அந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுப்பா? பிள்ளை பெத்த யாராவது இருந்தா தான் பால் கொடுக்க முடியும். இப்போ எகிப்து நாட்டினுடைய அந்த அரசன் ஃபிரௌனே அறிவிப்பு செய்யறான், இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? யாரு? இந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கக்கூடியவர்கள். யாருக்கு பால் வரும்? பிள்ளை பெற்றவங்களுக்கு தான் பால் வரும். யார் இருக்கிறான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த அவர்களது தாயே அரண்மனைக்கு வர்றாங்க. அவங்களது கையிலேயே குழந்தை கொடுக்கப்படுது. அல்லாஹ் சொன்னானா இல்லையா, என்னை நம்பி நீ விடு, உன் பிள்ளைய நான் உன்கிட்டே தரேன். வந்து பார்த்தா தான் பிள்ளை. எப்படி? நீ நீ விடுறது நதியில விடுற, நீ நம்பி விடு, என்னை நம்பி விடு, கவலைப்படாத, உன் பிள்ளைய நானே திரும்ப தருவேன். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாயை கொண்டே பால் கொடுக்க செய்தான். எந்த அரண்மனையில பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யறான், தலையை துண்டித்து, சாதாரணம் அல்ல, அதே அரண்மனையில மூசா அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க. வளரும் போது ஒரு வஸ்வசா உண்டாகுது ஃபிரௌனுக்கு. ஏன் இந்த பிள்ளை அந்த பிள்ளையா இருக்கக்கூடாது? தோணும்ல, சைத்தான் வஸ்வசா போடுவாங்கல்ல, இந்த பிள்ளை அந்த ஜோசியக்காரங்க சொன்ன பிள்ளையா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சான். என்ன டெஸ்ட்னா, ஒரு தட்டு நிறைய இனிப்பு பலகார பொருட்கள், இன்னொரு தட்டு நிறைய நெருப்பு கங்குகள். இது அறிவாளி பிள்ளையா இருந்துச்சுன்னா எங்க போகும்? இனிப்பை எடுத்து சாப்பிடுவோம். இது அறிவில்லாத, பிறர் சொல் பேச்சை கேட்கக்கூடிய, பிறர் தயவோடு வாழக்கூடிய பிள்ளையா இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் அறிவு இல்லாம கங்கு எடுத்து போட்டுரும். எது பக்கம் போகுதுன்னு பார்ப்போம்ட்டு 2 தட்டு நிறைய உணவுகள், இனிப்பு பலகாரங்கள், ஒரு தட்டு நிறைய ஃபுல்லா கங்குகள் வச்சாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் தவளக்கூடிய பிள்ளை. அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க நபி இல்லை, எப்படின்னா பிற்காலத்தில் நபி ரசூலாக போறவங்க, அல்லாவோடு பேசக்கூடிய நபி. அவங்களுக்கு டெஸ்ட் வச்சோம். அவங்க எடுத்த உடனே இனிப்பின் பக்கமே கை போனது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. இப்ப எடுத்து இவங்க இனிப்பை வாயில போட்டாங்கன்னா அப்பவே கொலை செஞ்சிருவான், கத்தில் நடந்துரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யப்பட்டு விடுவார்கள். எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறான்? கை போகுது இனிப்பின் பக்கம், அது ரெடி ஆகுறான். இந்த புள்ள தெளிவான புள்ளதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கையை மாற்றி விட்டுட்டாங்க. 2-3 விடயங்களில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்ததாக நிறைய ரிவாயத்துகள் இருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணத்துல தூக்கி போட்டப்போ தன்னுடைய ரெக்கையினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தாங்க கிணத்துல. அதே மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்களது கையை தட்டி மாற்றி விட்ட உடனே அந்த கங்கு எடுத்து வாயில போட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு திக்குவாய். அப்பல்ல இருந்து அவங்க நுபுவத்தை எடுத்து உரைக்கும் வரைக்கும் அவங்களுக்கு திக்குவாய். அதனாலதான் சூரத்து தாகால அவங்க ஒரு துவா கேட்டதா சொல்லுவான். அதான் பரீட்சைக்கு போகும் பொழுதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய துவா என்ன துவா? ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என் நெஞ்சை விசாலமாக்கி கொடு, எனது நாவிலையும் எனது ஞானத்திலையும் நீ விசாலத்தை கொடு. ஏன்னா என்னுடைய நாக்கு திக்குவாய். ஏன்னா அந்த கங்கை சாப்பிட்டதுனால எனக்கு திக்குவாய் ஆயிடுச்சு, உன்னுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்ல முடியல. இவ்வாறு அவங்களுடைய குழந்தை பருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஒரு இளைஞராக வர்றாங்க. அல்லாஹ் சொல்றான், வலம்மா பலக அசுத்தஹு வஸ்தவா. அவர் இளமை பருவத்தை அடைந்த அந்த தருணம் அவருக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம். ஞானத்தை கொடுத்தது. இப்ப இளமை ஆயிட்டார், இன்னும் நபியாக இன்னும் ஆகல.
சாதாரண இளைஞராக மக்களுக்கு மத்தியில் தெரியப்படுகிறார்கள். ஆனால் சாதாரண மனிதர் அல்ல, அவர்கள் நபியாக ஆக போறாங்க. அதுக்கு முன்னாடி 2 சம்பவம் நடக்குது. என்னன்னா, ஊர்ல வர்றாங்க, நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்றான், அவன் தகலல் மதீனா, மதீனாவில், அதாவது மதீனானா ஊருன்னு அர்த்தம், நம்மளுடைய மதீனா இல்ல, மதீனானா ஒரு ஊர். அந்த எகிப்தினுடைய அந்த ஊரில் அவர்கள் நுழைந்தார்கள். அலா ஹீன ஹஃப்லத்தின் மின் அஹ்லிஹா ஃபவஜத ஃபீஹா ரஜுலைன் யக்தத்திலான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா தாம் பனு இஸ்ரவேலர்கள்ல ஒருத்தர். இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டா ஃபிரௌனுடைய வம்சாவளி கிபித்தி குலம் இருக்குல்ல, அந்த கூட்டத்துல ஒருத்தர். 2 பேரும் சண்டை போடுறாங்க. 2 பேரும் சண்டை முடிச்சு வைக்க போறாங்க. அப்ப சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பா சொல்றதுல ஒருத்தர் கேட்க மாட்டேங்கிறாரு, குண்டிக்கிட்டு வர்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த உடல் ஆற்றல் வலிமை என்னன்னா, அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹி, ஒரு தள்ளுதான் தள்ளினாரு, அவர் கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. யாரு? கிபித்தி வம்சத்துல, ஃபிரௌனினுடைய வம்சம் இருக்குல்ல, அந்த வம்சத்துல உள்ள ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு. இறந்து போன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒண்ணுமே உடல, கொலை நடந்துருச்சு. எடுத்த உடனே காலஹாதாமின் அமளி ஷைத்தான், இது ஷைத்தானுடைய காரியமாச்சே, தெரியாம பண்ணிட்டேனே, இன்னமும் அதுவும் முகில் முபீன். அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணி கேட்கிறாங்க. கால ரப்பி இன்னி லலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி ஃபகஃபரல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிச்சு ரப்பி, தெரியாம பண்ணிட்டேன். அல்லாஹ் சொல்றான், ஃபகஃபர லஹு, நாம் அவரை மன்னித்து விட்டோம். இன்னமும் உவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், கிருபையுடையவனாக இருக்கிறான்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்ப அந்த குற்ற உணர்ச்சி அடுத்தும் திரும்பவும் அந்த பையன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் இந்த பனு இஸ்ரவேலர்கள்ல உள்ள திரும்பவும் சண்டை போடுறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து தடுத்து வைப்பாருன்ட்டு. கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து வைக்க போற நேரத்துல மூசா என்னை கொலை செய்ய வரான்னு கத்த ஆரம்பிச்சான். கத்த ஆரம்பிச்சோன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, மூசா இனிமே நீங்க இருக்காத, ஃபிரௌனுக்கு விஷயம் போயிருச்சு. இந்த மாதிரி மூசா சாதாரண ஆள் கிடையாது, கொலை செஞ்சிட்டாரு ஒருத்தர். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்யறதுக்கு ஃபிரௌன் கட்டளை இட்டுட்டான். தான் வளர்த்த புள்ளதான், தெரிஞ்சு போச்சு இவர் எப்படி வர்றாரு, பெரிய ஆளா வர்றாரு, இவரை சும்மா விடக்கூடாது, கொலை செஞ்சிடணும். மூசாவை எங்கு பார்த்தாலும் கொலை செய்யுங்கள் எகிப்து முழுக்க பிரகடனம் செஞ்சாச்சு. சொல்லுவாங்கல்ல, ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்கு போலீஸ்காரங்க ஒரு அறிவிப்பு செய்வாங்கல்ல, இந்த ஆளை எங்கு பார்த்தாலும் எங்களிடத்தில் ஒப்படைக்கவும் அப்படின்னு சொல்ற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எங்கு பார்த்தாலும் கொலை செய்யவும் அப்படின்னு அறிவிப்பு. உடனே அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டா, யா மூசா, நீங்க இந்த ஊரை விட்டு வெளியேறி மதியன் அப்படின்னு ஒரு ஊருக்கு போங்க. மதியன்கிற ஊருக்கு போனாங்க. அல்லாஹ் சொல்றான், வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன, மதியனை நோக்கி அவர் சென்றார், தன் முகத்தை திருப்பினார். அந்த மதியனுக்குள்ள ஊருக்கு போறாங்க. அங்க எல்லாரும் தங்களது கால்நடைக்கு தண்ணி பூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கிணத்துல இருந்து எடுத்து எல்லாரும் குடிக்கிறாங்க. ஒரு 2 பெண்மணி மட்டும் ஓரமா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. 2 பெண்மணி மட்டும் ஓரமா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. நிக்கிறத பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு குடும்பம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்துட்டாங்க, மதியன்கிற ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு குடும்பம் இல்லை, யாரும் இல்லை, தனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, வெளியூருக்கு வந்துட்டாங்க, ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு. இப்போ 2 பேர் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 பெண்மணி மட்டும் தனியா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா நீங்க தண்ணி எடுக்கலையா, உங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி போட்டலையான்னு கேட்கறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க தண்ணி போட்டணும் தான், ஆனா ஆண்களா நிக்கிறாங்க, எங்களுக்கு எப்படி தண்ணி போட்ட முடியும். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபஸகா லஹுமா, அந்த 2 பேத்துக்கும் அவங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணி புகட்டி, சும்மத்த வல்லா, பின்பு வந்து இலல் இல்லி, ஒரு நிழலின் பக்கம், மரத்தினுடைய நிழல்ல நின்று ஒரு துவா செஞ்சாங்க. ஒருத்தர் கஷ்டத்துல எல்லாத்தையும் இழந்து நிற்கும் பொழுது, தனக்கு வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு வாழ்க்கையினுடைய விளிம்புல நிற்கும் பொழுது அவர் செய்ய வேண்டிய துவாவை அல்லாஹ் தஆலா இன்னைக்கு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஒருவர் நிற்கும் பொழுது என்ன துவா ஓதணும் சொல்றான் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், யா அல்லாஹ், உன்னின் பக்கம் நீ இறக்கி வைக்கக்கூடிய ரஹ்மத்தின் பக்கம், நலவின் பக்கம் தேவையாகக்கூடிய ஃபக்கீரா இருக்கிறேன். ஃபக்கீர்னு சொல்லுவோம்ல, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃபக்கீர் வந்தாரு, அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். நான் ஃபக்கீரா இருக்கிறேன், எனக்கு எப்படியாவது நீ உதவி செய் சொல்லி துவா கேட்டு முடிச்சு கையை கீழே இறக்கிருக்காங்க. இந்த 2 பெண்மணிகளில் ஒரு பெண்மணி நடந்து வந்தார். வெக்க உணர்வோடு நடந்து வந்தார்கள். வந்து சொன்னாங்க, எங்க அத்தா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, எங்க அத்தா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போனாங்க, போய் அத்தாட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஃபிரௌன்ட்டு ஒரு கொடுங்கோளுடைய ஆட்சியாளருக்கு நான் வளர்ந்தேன்,
இந்த மாதிரி ஒரு தெரியாம ஒரு கொலை செஞ்சுட்டேன், என் மேல கொலைப்பள்ளி வந்துருச்சு, என்னை கொலை செய்யறதுக்கு ஊர் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எகிப்துல, நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே கிடையாது, வீடு வாசல் கிடையாது, எனக்கு குடும்பம் குட்டி எதுவும் கிடையாது. போனது யாருன்னா, அவங்கள கூப்பிட்டு விட்டது யாருன்னா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க ஒரு நபி, அவங்களது 2 மகள், அதுல ஒரு மகளை விட்டு கூட்டிட்டு வர சொன்னாங்கல்ல, கூட்டிட்டு வந்து அந்த ஒரு பெண்மணி, அதாவது அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சு போச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சு போச்சு, கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, யா வாப்பா, நம்மளது கால்நடைகளை இவர்களையே மேய்க்க சொல்லுங்க, இவரே நம்மகிட்ட வேலை பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. கதை அதாவது எப்படி போது பாருங்க வரலாறு. எதுவுமே இல்லாம இருந்தாங்க, அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அந்த பெண்மணி இப்படி சொல்றாங்க. உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க என்கிட்ட ஒரு 8 வருஷம் வேலை பாருங்க, சமானிய ஹிஜஜ், என்கிட்ட ஒரு 8 வருஷம் வேலை பாருங்க, நீங்க நாடுனா 10 வருஷம் கூட வேலை பாருங்க, என் பிள்ளைக்கு நான் இதையே மகராக ஆக்கி என் பிள்ளைய நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன். அவங்களுக்கு பேர் தான் என்னது, சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி பேர் என்னது, 10 வருடம் அவர்கள் பணி செய்து, அவர்களுக்கு வேலை செய்து, அதை மகராக ஆக்கி, அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செஞ்சு, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க ஊரின் பக்கம் போங்க, திரும்ப உங்க ஊருக்கு போங்க, எகிப்துக்கு போங்க. போகின்ற வழியில் தூர் என்னும் மலையில், எப்படி தூர் என்னும் மலையில் அல்லாஹு தஆலா ஒரு பெரிய நெருப்பை காட்டினான். நெருப்பை பார்த்த உடனே தன் குடும்பத்தெல்லாம் ஒரு ஓரத்துல நிக்க வச்சுட்டு நின்னுங்க வாரேன்ட்டு போனவங்க தான். போனா அங்க ஒரு சத்தம் கேட்குது. அப்புறமா அல்லாஹு தஆலா சொல்றான், அங்க உங்களது கையில வச்சிருக்கக்கூடிய அந்த அசாவை கீழே போடுங்கிறான். கீழே போட்டாங்க. வாழ்க்கை அசாக்க ஃபலம்மா ராஹா தஹ்தஸு கஅன்னஹு ஜான்னு வல்லா முதுபிரு வலம் அக்கிபு. அதாவது கீழே போட்ட உடனே அது பாம்பா மாறிடுச்சு. உடனே அதை எடுங்கிறான் அல்லாஹ். திரும்ப எடுத்தா அது திரும்ப அசாவா மாறுது. திரும்ப உங்களது பாக்கெட்டுக்குள்ள கையை விடுங்கன்னா அதுகில் எதை கஃபி ஜெய்பிக்க தஹ்ருஜு பைலா, உள்ள விட்டு வெளியில எடுக்கிறாங்க, கை அப்படியே மின்னுது, இப்படி வயற மாதிரி மின்னுது. நீங்கள் எனது புறத்திலிருந்து நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டீர்கள். இப்பதான் நபியாகவே ஆகிறாங்க. எப்போ ஒரு கொலை செஞ்சு அதுக்கு பின்னாடி ஒரு 10 வருஷம் மதியன்கிற ஊர்ல போய் அவங்கள்ட்ட ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட வேலை பார்த்து, அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு அடுத்து வரும் பொழுதுதான் நபியாக ஆகிறாங்க. அடுத்து வந்து அல்லாஹ் சொன்னா, ஃபிரௌன்ட்ட போய் நீங்க பேசுங்க. ஃபிரௌன்ட்ட போய் பேசினாங்க. அந்த வரலாறு முழுக்க நம்ம எல்லோருக்கும் தெரியும். எல்லா ஜோசியக்காரங்களையும் கூட்டி வந்து எல்லாரும் முன்னாடியும் மூசாவை தோற்கடித்து காட்டுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் குச்சியை போடுங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துல வந்துச்சு, நீங்க எல்லாரும் உங்க கையில வச்சிருக்கக்கூடிய குச்சியை போடுங்க. எல்லாரும் போட்டாங்க, பாம்பாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியா போட்டாங்க. அந்த குச்சியில் உண்டான பாம்பு எல்லா பாம்பையும் முழுங்கிருச்சு. உடனே அங்குள்ள எல்லா சூனியக்காரர்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. உடனே ஃபிரௌன் மிரட்டினான், நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா மார்கை மாறுகால் வாங்குவேன், லவ் கத்தி அண்ண ஐடியக்கும் அர்ஜுலக்கும் மின் ஹிலாஃபின் வலவு சல்லி பண்ணக்கும் அஜ்மஈன். எல்லாரும் கடைசி வரைக்கும் ஈமானோட இருந்து மார்கை மாறுகால் வாங்கப்பட்டாங்க. இதுல அல்லாஹ் தஆலா என்னென்ன சோதனையை கொடுத்தான் அல்லாஹ் சொல்றான், ஃபஅர்ஸல்னா அலைஹிமு தூஃபான வல் ஜராத வல் கும்மல, பேனை கொண்டு வெட்டுக்கிளியை கொண்டு அவர்களை முழுமையாக நாம் சோதித்தோம். சாப்பிட்டாங்கன்னா சாப்பாட்டுல ஃபுல்லா பேன் கிடக்கும், சாப்பிட முடியாது, வெட்டுக்கிளி கிடக்கும். தண்ணியில போய் கை வச்சாங்கன்னா தண்ணி முழுக்க அப்படியே ரத்த ஆறா ஓடும். இவ்வளவும் நடந்து அல்லாஹ்ட்ட அவங்க மன்னிப்பு கேட்டா உடனே அல்லாஹ் தஆலா அந்த அல்லாஹ் நீக்கிறோம். இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 40 வருடம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் ஃபிரௌன்ட்ட போராடினாங்க. 40 வருஷம் டெய்லி அவங்க துவா கேட்காத நாளே கிடையாது. யா அல்லாஹ் ஃபிரௌனை அழிச்சிரு, ஃபிரௌனை அழிச்சிரு, ஃபிரௌனை அழிச்சிரு. 40 வருஷமா அல்லாஹ் தஆலா அந்த துவாவை தாமதிச்சுக்கிட்டே வந்தான். 40வது வருடம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை கொடுக்கிறான், யா மூசா, உங்களை நம்பியவர்களை அழைத்து கொண்டு நீங்கள் இந்த கடலை கடந்து செல்லுங்கள். அல்லாஹ் கடலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். பஹர், பஹர்னா கடல், செங்கடல். அல்லாஹ் தஆலா கடலை கடக்க சொல்கிறான். கூட்டிட்டு போறாங்க. இவங்க கூட்டிட்டு போற மக்கள் மட்டும் 6 லட்சம் பேர். எத்தனை பேர்? 6 லட்சம் பேர் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா நடுவுல கடல், நடுவுல கடல். எல்லா பனி இஸ்ரவேலர்களும் கேட்கிறாங்க, ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்குன். மூசா, உன்னை நம்பி வந்தது தப்பா போச்சே, நாங்க பேசாம அடிமையா இருந்தா கூட ஃப்ரௌன்ட்டே இருந்திருப்போமே, உன்னை நம்பி வந்து நாங்க இவ்வளவு பெரிய அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கடல் நிக்குது, இதை தாண்டி எப்படி போகன்னு தெரியல. சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம்,
இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான், என் அல்லாஹ் தஆலா எனக்கு வழிகாட்டுவான். உடனே வஹி வந்தது, ஃபஅவ்ஹைனா இலா மூஸா அனித்ரிப் பிஅஸாக்கல் பஹர், உங்க குச்சியை கொண்டு இந்த கடல்ல அடிங்க. கடலில் அவர்கள் அடித்தார்கள். வகான குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம், அது பல்வேறு பாகங்களாக பாதைகளாக பிரிந்தது. முதல்ல ஒரு பாதை தான் புரிஞ்சிச்சு. பனி இஸ்ரவேலர்கள் எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னா இப்போ உள்ள யூதர்கள் அவங்க தான், அப்பொழுது இஸ்லாமியர்கள் இப்பொழுது உள்ள யூதர்கள், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எந்த அளவுக்கு பாடுபடுத்தினாங்கன்னா, கடல் பொழந்து நிக்கி பல கிலோமீட்டருக்கு, எங்களுக்கு 12 பாதை வேணும்னு கேட்கறான். நாங்க 12 குடும்பம், எங்களுக்கு 12 பாதை வேணும். சரி 12 பாதை அல்லாஹ் தஆலா உருவாக்கி கொடுக்குறான். 12 பாதையில போகும்போது எங்களுக்கு ஜன்னல் வச்சு தாங்கன்னு கேட்கறான். அதாவது ஒரு கடல் பொழந்து நிக்கிறத பார்த்தாலே ஈமான் அதிகரிக்கணும். தஃசீர்கள்ல வருது, ஜன்னல் வச்சு தாங்க, அந்த கடலினுடைய கரையை யார் முதல் கடக்கணும்னு கேட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் துவா செஞ்சாங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கரையை கடந்து இவர்கள் கடந்து அங்கே நிக்க ஃபிரௌன் பின்னாடி வந்துட்டான். முஷ்ரிக்கீன்களாகிய ஃபிரௌனும் விரட்டிக்கிட்டே வந்தான். உள்ள அப்படியே வந்து அவனும் நம்ம தாண்டி போயிடலான்னு கடலுக்குள்ள இறங்கினா, பல கிலோமீட்டருக்கு நின்று அந்த கடல் செங்கடல் முழுமையாக ஃபிரௌனையும் ஒரு ஆளை கூட விடல, மொத்தமா எல்லாத்தையும் அப்படியே மூழ்கடிச்சிருச்சு. அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த நேரத்துல ஃபிரௌனுடைய வாயிலிருந்து கலிமா வந்துச்சு. என்ன கலிமா வந்துச்சு? நான் பனி இஸ்ரவேலர்களினுடைய அல்லாஹ்வை ஈமான் கொள்றேன். வாயில சொல்ல வர்ற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து மண்ணள்ளி போட்டாங்க. கடைசி நேர கலிமா யாருக்கும் பயனளிக்காது. அல்லாஹ் தஆலா இதுல உணர்த்துறான், இவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணி அவனது வாயில மண்ணு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் சொன்னா, ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிமன் கல்ஃபக ஆயா, உன் உடம்ப கியாமத் நாள் வரைக்கும் நான் பாதுகாப்பேன், மக்களுக்கு நான் ஒரு அத்தாட்சியா வச்சிருப்பேன். இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வரோம், அல்லாஹ் தஆலா அழிச்சுட்டான், அவங்க வெற்றி கொண்டுட்டாங்க. இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பேச முடியாது, நேரம் ஆயிரும். இப்ப நான் இங்க சொல்ல வர்றது, 40 வருஷமா துவா கேட்டாங்க, ஃபிரௌனை அழிச்சிருன்னு கேட்டாங்கல்ல, அல்லாஹ் ஏன் அழிக்கலன்னா, அதுக்கு அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொன்ன காரணம், அவனது அரண்மனையில் எப்பொழுதும் ஒரு சத்திரம் ஒன்று உண்டு, மக்கள் சாப்பிடுவதற்கு உணவு அருந்துவதற்கு என்று அவன் ஒரு ஏற்பாடு வைத்திருந்தான். எப்போ இந்த 40 வருட காலமும் அவன் கொடுத்து கொண்டே இருந்தான், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தான். இந்த 40வது வருஷத்துல மொத்தமா நிப்பாட்டினான். நிப்பாட்டிய காரணத்தினால் அவனிடத்திலிருந்து பயன் பெற்றவர்கள் நின்றுட்டாங்க. அவன்கிட்ட இருந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, நின்றுட்டாங்க. இப்ப அவனிடத்திலிருந்து யாருமே பயன் பெறவில்லை. எனவே இப்பொழுது நான் அழிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவனை செங்கடலில் அழித்து மூழ்கடித்தான் என்ற வரலாறு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு பின்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி ரசூல் ஆகிறாங்க, நபியா தானே பாயிருக்காங்க, அடுத்து எப்படி ரசூல் ஆகிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன சோதனைகள் எல்லாம் வந்துச்சு என்ற வரலாறுகள் இன்னும் தொடர்ச்சியாக இருக்கிறது. வாய்ப்பு இருந்தால் இதனுடைய தொடர்ச்சியை நாளை இல்லை நாளை மறுநாள், ஏன்னா நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் பத்ரு சஹாபாக்களுடைய தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஜும்மாவினுடைய அந்த இரவில இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்னது, பத்ரு சஹாபாக்கள் பத்ரு போர் நடந்த அந்த இரவாகவும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். அதனால நாளைக்கு அந்த தலைப்புகள் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். நாளைய மறுநாள் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த வரலாறுகளில் இருந்து என்ன படிப்பினை தரக்கூடிய விடயங்களை பெற்றிருக்கிறோமோ அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம்மில் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. السلام السلام أنت أنت ما وقفت على السنة